வருகின்ற வீரர்களை எதை விட்டு அந்த பீமனை பெற்றா என்னை பெற்றா கோவிதன் என்று பெயர் வைத்து வாழ்த்து வருகின்றார் அந்த அர்ஜுனன். அந்த அர்ஜுனனை பெற்றாய் எதை பெற்றா பஞ்சமாண்டவருக்கு தாய்தான் குந்தமாதேவி என்று சொல்வார்கள். குந்தமாதேவி பஞ்சமாண்டவருக்கு தாய்தான் குந்தமாதேவி. அரசே அரசே அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா. ஆனா உங்களுக்கு தாய் என்று சொல்கின்றீர்கள். அப்படின்னு எனக்கு கேட்கணும். ஆமா ஐயா. நீ கேட்கல. உன் தாய் அவங்களா? உனக்கு தான் 500 ரூபாய் துட்டை தந்து கொடுக்குறாங்க. நான் உயிர் போற மாதிரி கேட்டீங்க. ராயசன கம்பெனி போனா அங்கதான் என்ன பண்றது? மாறி வந்துச்சுங்க. அது மாறி வந்துச்சு. மாறி வந்துச்சு. இல்ல இவன் என்ன பண்ணாலும் துட்டை எல்லாம் பண்ணுது. புரியல. சரி நான் பண்றது எங்க இருக்கட்டும். அப்படிப்பட்ட அப்படி இல்ல. சரி விடு விடு அது விட்டுருங்க. உழைப்பு தகுந்த ஊதியம் கொடுத்தா தப்பு கிடையாது. இப்ப வேஷம் கொஞ்ச நேரம் ஆடிட்டு நான் அரை பாடம் பாடணும் கால் பாடம் பாடணும் தெரியாது. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு அவுத்துருவேன். மறுபடியும் ஒரு 2 மணி கட்டி வருவேன். மறுபடியும் போடும்போது இந்த சட்டையை போட முடியாது. போட்டியா நனைஞ்சிரும். என்ன வருங்க ஐயா வரும் வரும். நல்ல மனுஷன் இருக்கணும்னா நல்ல மனுஷன் இருக்கணும். நல்ல மனுஷன் இருக்கணும். வயிற்று சாவு போ இல்ல சொல்றேன். ஞானமாவது இருக்கணும் ஞானமாவது இருக்கணும். அது நான் தான் சொல்றேன். அவனுக்கு ஞானம் கிடையாது. சிக்கல் ஆகுனா அவனுக்கு ஞானம் கிடையாது. போட்டு நான் குரூப்ல பாத்துட்டு எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணுவாங்க. பஞ்சபாண்டவரை பெற்ற தாய். பஞ்சபாண்டவரை பெற்ற தாய் தான் உன்னை பெற்ற தாய். அது எப்படி எனக்கு தெரியும்? அப்படி யாருக்கும் தெரியுங்க. உலகத்திலே நான் பிறந்த வரலாறு. நீங்க பிறந்த வரலாறு 4 பேருக்கு தெரியும். யார் யாருக்குங்க? இந்த உலக மக்கள் எல்லாம் கண்ணனானவர் ஏற்பாகன் பிள்ளை என்ன ஜாதி இணைய ஜாதி என்று தெரியாது. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுகின்றார்கள். நினைச்சுறாங்க. ஆனால் ஆமா எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு மட்டுமல்ல யாரா இருக்குங்க? உன்னோடு சேர்த்து 4 பேருக்கு தெரியும். 4 பேருக்கு தெரியும். தந்தையாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் 1 பகவானாக விளங்கக்கூடிய கண்ணபுரான் 2 என் தாயாக விளங்கக்கூடிய குந்தமாதேவி 3 என் தாயாரே வந்து என்னிடத்திலே சொன்னதினால் 4வது எனக்கு தெரியும். 4வது உங்களுக்கு தெரியுங்க. ஆமா ஆமாங்க. சுகமாக வாழ்ந்த பாண்டவர்களை லகுவாக வரவழைத்து தூது சக்கட்டான் ஆடினான் துரியோதனன் 12 வருட வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காரகவட்டினான். காரகம் சென்ற பாண்டவர்கள் 13 காலத்தை கழித்து பகவானை தூதாக அனுப்பினார்கள். நாடு கேட்க அப்ப தூது வந்தார். பகவான் என் தாய் குந்தமாதேவிடத்திலே சொல்ல அத்தை நீ கன்னியாக இருக்கும்போது உனக்கு ஒரு குழந்தை வந்ததே. அந்த குழந்தை யார் தெரியுமா? அந்த குழந்தை யார்? அவன் தான் அங்கஜாசாதிபதி கர்ணன். அப்படி என்று பகவானவர் என் தாயிடத்திலே சொல்ல என் தாயானவர் வந்து என்னிடத்திலே சொல்லுகின்றார். உன்னிடத்திலே சொல்லுகின்றார். என்னவென்று கர்ணா நான் தான் உன்னை பெற்ற தாய். நீதான் நான் பெற்ற சேய். அப்படி என்று என் தாயானவன் சொல்ல எனக்கு தெரியும்.
ஆமாங்க. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு தெரிந்த என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அதுக்குன்னு ஒரு காலம் வரும். காலம் இருக்குதுங்க. நான் அப்போது சொல்லுகின்றேன். இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகங்க. இவ்வளவு நேரம் ஆமாங்க. நீ என்ன கேள்வி கேட்டிருந்த? ஆமாங்க.